சந்தர்ப்பம் என்கின்ற ஒன்று நம்மளுக்கு அமைகிற நேரத்தில் நல்லதுக்கு என்றைக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்ற பேரில் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்திருக்கக்கூடாது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சக்தி உள்ளவனுடைய ஒரு செயல் தான், சக்தி உள்ளவனுடைய ஒரு செயல் தான் இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளி போடாமல் இருக்கிறது. இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளி போடாமல் இருப்பது யாருடைய அது நடைமுறையா? கவி, நல்ல சிறந்த ஒரு மனிதனுடைய நடைமுறை. ஆனால் எங்களை அளவுகோலே தலகி, சிறந்தவனோட இங்கே பலசாலியோட அளவுகோல் என்ன, அதில் பார்த்துக்கொள்ளுன்றதுதான். அதில் என்ன, நாளைக்கு பார்த்துக்கொள்வோம், கடைசி நிமிஷத்தில் அவர் செஞ்சு முடிச்சிருவார் எல்லாத்தையும். இங்கே பலசாலியுடைய அளவுகோலாகவே இன்றைக்கு என்ன வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், அவர் கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார், முடிச்சிருவார், லேட் ஆக்கிடுவார். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன செய்வார், அதை சாதிச்சிருவார். அது நமக்கு நம்ம சமாதானம் சொல்லிக்கிறோம். பல இடங்கள் என்ன இருந்தால் நான் கடைசி நேரத்தில் செய்கிறது சக்ஸஸ் ஆயிடுது அப்படி நம்மளுக்குள்ள எத்தனையோ பேர் சமாதானம் பண்ணிக்கிறோம். ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறேன், அப்படி இல்லை. இன்னமினல் குவ அல்லா துஅக்கிர அமல் அல் யௌமில் ஹத், இன்றைய வேலை நாளைக்கு தள்ளி போடாமல் இருக்கிறதா உன்னுடைய பலம். சில மார்க்க அன்றைய கால சலஃப் அறிஞர்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஹைரான ஒரு பாபா அமைச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு நல்லது ஐயுஸ்ரி அஃபிஹி, அதில் விரைந்து அதில் செயல்படுவது அவனுக்கு நல்லது எப்போது முடியும் என்று தெரியாது.